ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயி புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. கண்மணி, நாம எதிர்பார்த்த மாதிரியே ராசாத்தி குழந்தைக்காக வேண்டிக்க கோயிலுக்கு வந்திருக்கா. இப்ப நாம என்னத்த பண்ண போறோம்? ஸ்வேதாவை யாருக்கும் தெரியாம கடத்த போறோம். கடத்தலா? மா கத்தாத. நீங்க என்னத்த சொல்றீங்க? நிஜமா நம்ம ஸ்வேதாவை கடத்த போறோமா? ஆமா, அந்த ராசாத்தி நம்ம 2 பேரையும் அவமானப்படுத்தி நம்மள இந்த ஊரை விட்டே வெளியில போக வச்சுட்டால. ஸ்வேதாவை கடத்தி அந்த ராசாத்திக்கு புள்ள இல்லாத வலியை கொடுக்கணும். அப்பதான் என் கோபம் கொஞ்சமாவது தனியும். இந்தாங்க சம்மந்தி. சாக்லேட் எனக்கா? போட்டேன்னா இந்த சாக்லேட் உங்களுக்கு இல்ல. அவசரப்பட்டு சாக்லேட்டை தின்னு தொலைச்சிடாதீங்க. இது மயக்க மருந்து கலந்த சாக்லேட். மயக்க மருந்தா? நீங்க இந்த சாக்லேட்டை கொண்டு போய் ஸ்வேதா கிட்ட கொடுத்து ஸ்வேதா சாக்லேட்டை சாப்பிட்டு மயங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ஸ்வேதாவை தூக்கிட்டு வந்துருங்க. தூக்கிட்டு வரதா? ஏது நான் போய் குழந்தைய கடத்தணுமா? என்ன சம்பந்தி குழந்தைய கடத்த ஆயுதமா என்ன பயன்படுத்த பாக்குது? நான் குழந்தைய கடத்தும் போது இந்த கோயில்ல இருக்கிற 100கணக்கான ஆட்கள்ல ஒரு ஆள் பார்த்துட்டா கூட போதுமே. புடிச்சாங்கன்னா புள்ள புடிக்கிறவன்னு நினைச்சு என்ன டின்னு கட்டிடுவானுங்களே. போலீஸ் ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு இருக்கிற கேசையெல்லாம் தூக்கி என் மேல போட்டு என்ன கம்பி என்ன வச்சிருமே. இப்ப என்ன பண்றது? சம்மந்தி, என்ன சம்மந்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு யோசிக்கிறேன். என்ன? இல்ல, குழந்தைய எப்படி தூக்குறதுங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சதெல்லாம் போதும். இந்தாங்க. சீக்கிரம் போய் யார்கிட்டயும் மாட்டிக்காம குழந்தைய தூக்கிட்டு வாங்க. ஈஸி தான். ஈஸின்னா அப்ப நீ போக வேண்டியதானடி? எதுக்குடி என்ன அனுப்புற? சம்மந்தி. என்ன? இல்ல, இன்னும் ராகுகாலம் முடியல. நான் வேணா ராகுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைய தூக்க போறேனே. மா, நல்ல நேரம் ராகுகாலம் எல்லாம் பாக்க நீ என்ன கல்யாணமா பண்ண போற? குழந்தைய தானே தூக்க போற. டைம் வேஸ்ட் பண்ணாம போமா. நான் பெத்த பொண்ணே எனக்கு வினைய அனுக்குதே. என்ன அடி வாங்க வழி அனுப்பி வைக்கிறாளே. என்னமா யோசிக்கிற? போ. போறேன். ஓமா. எங்க போய் தொலைஞ்சதுங்க இதுங்க? இரு. அத்தை சொல்லுங்க அத்தை. இந்த ராசாத்தி இங்க இருக்கா. பின்னாடியே போய் அவ வசந்த நேரமா பார்த்து அப்படியே குழந்தைய கடத்திட வேண்டியதுதான். ஐயோ, பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஐடியா. முருகனுக்கு ஒரு போனை பண்ணி அவனை வர சொல்ல வேண்டியதுதான். என்னக்கா, சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியாக்கா? நான் சாமி கும்பிடுறது இருக்கட்டும், நீ எங்கடா இருக்க? கோயிலுக்கு பக்கத்துல தாங்க இருக்க. இத பாரு,
நீ முதல்ல கோயிலுக்குள்ள வா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிக்கா, நான் உடனே வந்துடுறேன். டேய் முருகா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. நீ இப்ப என்ன பண்ற, நேரா போய் இந்த மயக்க மருந்து சாக்லேட்ட அதோ நிக்குதுல்ல அந்த ராசாத்தி குழந்தை, அது கிட்ட கொடுத்து குழந்தைய மயக்கி யாருக்கு தெரியாம கடத்திட்டு வந்துடுற. இந்த அப்படி. டேய், என்னடா யோசிக்கிற? காசு தரேன்டா. காசா? ஆமா. ஓகே, போறேன். அப்ப போ 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 போ, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. படு பாவி, காசு தரேன்னு சொன்னது எப்படி போறான் பாரு. குழந்தைய கடத்த இதான் சரியான சந்தர்ப்பம். கடத்திடுவோம். பாப்பா, இங்க வாங்க. நான் வரவா? ஆமா, உன்னதான். வா பாப்பா. முருகன் சரியாதான் காய நகர்த்துறான். என்னையா அங்கிள் கூப்பிட்டீங்க? ஆமா பாப்பா, உன்னதான் கூப்பிட்டேன். எதுக்கு அங்கிள் கூப்பிட்டீங்க? சாக்லேட் கொடுக்க தான் கூப்பிட்டேன். என்ன பாப்பா பாக்குற? சாக்லேட் வாங்கிக்க. எதுக்கு அங்கிள் திடீர்னு எனக்கு சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? அது இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? எனக்கு பர்த்டே இல்லையே. என்ன இந்த பாப்பா நம்மளே மடக்குறாளே. அது மாத்தி சொல்லிட்டேன் பாப்பா. எனக்கு தான் பர்த்டே. சாக்லேட் வாங்கிக்க பாப்பா. உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட சாக்லேட் வாங்கிக்கணும்? பாப்பா ஓவரா யோசிக்குது. சாக்லேட்ட கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடாம குட்டி பிசாசு என்ன பேச்சு பேசுது? அது நீ ரொம்ப அழகா இருக்கேல்ல, அதான் பாப்பா. உனக்கு சாக்லேட் கொடுக்கணும் போல இருந்தது, அதான் கொண்டு வந்தேன். நான் அழகா இருக்கேனா அங்கிள்? ஆமா, ரொம்ப அழகா இருக்க பாப்பா. தேங்க்ஸ் அங்கிள். சாக்லேட் வாங்கிக்க பாப்பா. சரி கொடுங்க அங்கிள். அப்பா, எப்படியோ சாக்லேட்ட வாங்கிட்டான். சாக்லேட் பிரிச்சு சாப்பிடு பாப்பா. ஓகே அங்கிள். சாப்பிடுறி சாப்பிடுறி சாப்பிடுறி, சீக்கிரம் சாப்பிடு. அங்கிள், நீங்களும் கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடுங்க. எங்க அம்மா எது சாப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஐயோ, முருகனும் சாக்லேட்டை தின்னு மயங்கிட்டான்னா அப்ப குழந்தைய யார் கடத்துறது? வாங்கிக்கோங்க அங்கிள். எனக்கு சாக்லேட் வேணாம் பாப்பா. இன்னைக்கு நான் விரதம். சாக்லேட் சாப்பிடக்கூடாதுமா. அப்ப நானும் விரதம் தான். எனக்கும் சாக்லேட் வேண்டாம். என்ன பாப்பா நீ இப்படி பண்ற? எங்க அம்மா தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அங்கிள். நான் இவ்ளோ நேரம் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். இந்தாங்க உங்க சாக்லேட். அந்த திருட்டு கழுத எப்படி தப்பிச்சு ஓடுது பாரு. அக்கா முடியலக்கா, சொதப்பிருச்சுக்கா. குத்து முட்டாள் முட்டாள்.
சம்மந்தி சம்மந்தி கொட்டாதீங்க சம்மந்தி, ரொம்ப வலிக்குது எனக்கு. உங்ககிட்ட குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து மைக்கி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க வேற ஆளை அனுப்பி பிளானையே சொதப்பிட்டீங்க. உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? சம்மந்தி, நான் போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான் வேற ஆளை அனுப்புனேன். முட்டாள சம்மந்தி நீங்க. கண்டவனை வச்சு நாம குழந்தைய கடத்தி நாம தான் குழந்தைய கடத்தணும்னு வெளியில தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நாம மாட்டிக்க மாட்டோம், அதனாலதான் உங்களை பண்ண சொன்னேன். சாரி சம்மந்தி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. நான் குழந்தைய சரியா கடத்துறேன். என்ன நம்புங்க சம்மந்தி. இத பாருங்க, இந்த தடவை சத்தியமா மிஸ் ஆகாது. நான் குழந்தையோட தான் வருவேன். கண்மணி, உங்க அம்மாவை நம்ப முடியாது. அதனால நீயும் போய் என்ன நடக்குதுன்னு பாரு. நான் அப்படி கார் கிட்ட நிக்கிறேன். சரிங்க அத்தை. கோகிலா, ராசாத்தி அங்கதான் இருக்கா. இந்த தடவை மிஸ் பண்ணிட கூடாது. எப்படியாவது குழந்தைக்கு கடத்திடணும். சரிங்க அத்தை. அத்தை, மாமா ஃபோன் பண்றாரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சொல்லுங்க மாமா. நான் மொட்டை அடிக்கிற டோக்கன் வாங்கிட்டேன். நீ எங்க இருக்க? மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் மொட்டை அடிக்கிற இடத்துக்கிட்ட தான் இருக்கேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க அங்க வந்துடுறோம். சரி. ஸ்வேதா, அப்பா மொட்டை அடிக்க டோக்கன் வாங்கிட்டாராம். நம்ம போலாமா? வா. அம்மா விடுங்கம்மா, நானே உங்க கையை பிடிச்சுக்கிறேன். சரி வா. கூட்ட நெரிசலா இருக்கு. இப்ப போய் எப்படியாவது தூக்கிற வேண்டியதான். இதுதான் சரியான நேரம். எப்படி இடிச்சிட்டு போறாங்க பாரு. ஸ்வேதா என் கையை பிடிச்சிட்டு தானே வந்தா. எங்க போயிட்டா? காணுமே அவளை. ஸ்வேதா, ஸ்வேதா, அம்மா அம்மா, ஸ்வேதா, ஸ்வேதா, அம்மா அம்மா, ஸ்வேதா, அம்மா அம்மா, அம்மா எங்கம்மா போனீங்க?
ஸ்வேதா அம்மா ஸ்வேதா எங்க போனான்னு தெரியலையே. ஸ்வேதா அம்மா எங்க போனீங்கம்மா? அம்மா அம்மா ரசதி வா, டைம் ஆச்சு போலாம். மாமா ஸ்வேதாவை காணும் மாமா. குழந்தைய காணுமா? ஆமா மாமா, என் கைய புடிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தா. எப்ப கைய விட்டா எப்ப காணாம போனான்னு தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணும். சரி, நீ அழாத. குழந்தை கோயில தான் எங்கேயாவது இருப்பா. தேடி கண்டுபிடிச்சிடலாம் வா. அம்மா அம்மா ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. இவங்களெல்லாம் நம்ப முடியாது. நம்மளே கடத்திட வேண்டியதான். அப்பா, என் பொண்ணு புடிச்சிட்டா. கண்மணி, ஸ்வேதா, ஸ்வேதா. ஏய், சூப்பர் கண்மணி, எப்படியோ குழந்தைய கடத்திட்ட. சீக்கிரமா வா, நாம எங்க இருந்து போயிடலாம். வா 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 வா. ஸ்வேதா, 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 வா வா வா. மெதுவா. சமந்தி, வாங்க வாங்க. சமந்தி, வா 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 வா. சீக்கிரம் வாங்க வாங்க, ஏறு ஏறு. சீக்கிரம் வா. வண்டியில ஏற்கனவே போலாம் போலாம், வண்டி எடு. அம்மா, ஒரு சின்ன பொண்ணு இங்க வந்ததை பாத்தீங்களா? இல்லம்மா பாக்கல. ரசதி, மாமா மாமா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஸ்வேதாவை எங்கேயும் காணோம். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க போனானே தெரியல. வடக்கப்பட்டி கணேசன், உங்க குழந்தை காயத்ரிய கூட்டத்துல தவற விட்டுட்டீங்களா? உங்க குழந்தை கோவில் ஆபீஸ்ல இருக்கு. சீக்கிரம் வந்து உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. ஏய், ரசதி, நீ அழாத. கோவில் ஆபீஸ்ல போய் நம்ம குழந்தைய காணும்னு சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. வா போலாம். சீக்கிரமா. சரி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஊரைச் சேர்ந்த இனியன் ராசாஜி தம்பதிகளின் மகள் ஸ்வேதா கோயில் சன்னதியில் காணாம போயிருக்காங்க. காணாமல் போகும்போது வெளிர் நீல உடை அணிந்திருந்தாங்க. யாராவது குழந்தைய பார்த்தா கோவில் ஆபீஸுக்கு வந்து தகவல் சொல்லுங்க. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி ராசாத்தி குழந்தைய கடத்தியாச்சு. இப்போ இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் நாம என்ன பண்ண போறோம்? நாம ராசாத்தி குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்க்க போறோம்.